ஸ்காட்லாந்தில் உள்ள அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் கோல்ஃப் ரெசார்ட் பாலஸ்தீன குழுவினரால் சூழப்பட்டது. டிரம்பின் கோல்ஃப் மைதானத்தில் உள்ள புல்வெளி பகுதியில் காசா விற்பனைக்கு இல்லை என்று பிரம்மாண்டமாக பாலஸ்தீன குழுவினர் வரைந்துள்ளனர். மேலும் கோல்ஃப் மைதானம் முழுவதும் குழிகள் தோண்டப்பட்டு டிரம்ப் காசாவை தனது சொத்தாக கருத முயற்சித்தால் அவரது சொந்த சொத்து தங்களால் சூறையாடப்படும் என பாலஸ்தீன குழுவினர் எச்சரித்துள்ளனர். போர் நிறுத்தம் குறித்து அமெரிக்காவுடன் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்த ஹமாஸ் தயாராக உள்ளது என்றும் பணைய கைதிகளை விடுவிப்பது தொடர்பாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அப்பட்டமான இரட்டை நிலைப்பாட்டை கடைபிடிப்பதாகவும் ஹமாஸின் மூத்த அதிகாரி முஷீர் அல் மஸ்ரி குற்றம் சாட்டியுள்ளார். பணைய கைதிகளை விடுவிப்பதற்காக ஹமாஸுடன் நேரடி பேச்சுவார்த்தை நடத்தவிருப்பதாக வெள்ளை மாளிகை உறுதிப்படுத்திய நிலையில் அல் மஸ்ரி இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.